சார் மும்மொழி கொள்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது பரபரப்பாக போயிட்டு இருக்குது. இதோட முடிவு என்ன அப்படின்றது நீங்கள் எப்படி? முடிவெல்லாம் ஒன்று கிடையாது. ரொம்ப நாள் முன்னாடி முடிவு பண்ணது தான். தமிழ்நாடு வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாடு மட்டுமல்ல, இன்னும் கூட நிறைய மாநிலங்கள் இருக்காங்க. இந்த மற்ற மாநிலங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் இந்த 3 மொழி கொள்கை வராது என்பது சட்டத்திலும் ஏற்றப்பட்டது. அன்றைக்கி பாராளுமன்றத்தையும் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இதுக்கு மேலே அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போது யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் சொல்கிற மாதிரி கான்ஸ்டியூஷனெல்லாம் எதுவும் இந்த மாதிரிலாம் எழுதலை. அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு ஆதிக்கத்தில் நாங்கள் உச்சத்தில் இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. தமிழ் மக்களுடைய வரலாறை கொஞ்சம் படிச்சுட்டு அவங்க திருப்பி வந்து இதெல்லாம் பேசினா நல்லாயிருக்கும்னு. சார், புதிய தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தது எந்த ஆட்சியில், எந்த கட்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? 3வது தேசிய நியூ எஜுகேஷன் பாலிசி. இது இருக்க எஜுகேஷன் பாலிசி 2 முறை வந்து இது 3வது பாலிசி. ஒரு பாலிசிலையும் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து ஹிந்தி மொழி வரணுன்றது ஒரு பாலிசி என்பது போகிற ஒரு திசை. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் ஸ்கீம், அப்படி வந்து தான் வரும். ஆனால் இந்தியா வந்து இது பாலிசியாக இருந்தாலுமே கூட எல்லா மாநிலங்களும் ஒற்றுக்கொள்ளும் வரைக்கும் இதை அமல்படுத்த மாட்டோம்ன்றது வந்து அதுவும் பாலிசி தான். அதுவும் வந்து நம்ம ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான். ஸோ இன்னும் தமிழ்நாடு இதுக்கு ரெடி இல்லைன்னும் போது அவங்க அதை பண்ண முடியாது. இறுதியாக என்ன நடக்கும் சார்? இப்போ வந்து தமிழக முதலமைச்சர் இதில் மறுக்கிறாரு. கல்வி அமைச்சர் வந்து மத்திய கல்வி அமைச்சர் இதை வந்து கொண்டு வந்து தீர்வோம், இல்லை நிதி கிடைக்காது அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், உங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலம் இதுதான் உண்மையான அரசியலமைப்பு கட்டமைப்பு. ஒன்றியம் என்பது அது ஒரு மித்துனா அது வந்து நம்மளா பார்த்து வச்சிருக்கிறது. அதுக்கு பின்னாடி மக்களும் கிடையாது, எதுவும் கிடையாது. மக்கள் இருப்பது மாநிலத்தில். மக்கள் உருவாக்கிய அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம். அதனால் ஒரு மாநிலத்தை தாண்டி அவங்க வந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியா வந்து விடுதலை ஆனதுக்கப்புறம் முதல்ல வந்து மொழிவாரியாக மாநிலங்கள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து பல போராட்டங்கள் மீது மொழிவாரியாக மாநிலங்களே உருவாக்கின நாடு இது. அப்போ மொழிக்காக என்ன பண்ண மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதுதான் மறுபடியும் பாஜக அவங்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, வரலாறை கொஞ்சம் போய் படிச்சுட்டு திருப்பி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறது வந்து அவங்களுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது அப்போ தான் மக்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் தேவையான விஷயங்கள் பற்றிலாம் நம்ம பேச மாட்டோம். வேலை இப்போ இன்னைக்கு வந்து கிராஜுவேட் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து 46%. 100 பசங்க படித்தாங்கன்னா 50 பேர் கூட வேலை கிடைக்க மாட்டேங்குது. அதை பற்றிலாம் நம்ம பேச மாட்டோன்றதுக்காக நான் பண்ணுறேன். சார், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக, மாநில தலைவராக பொறுப்பேற்று செல்வ பெருந்தகை சார் ஒரு ஆண்டை வந்து நிறைவு செய்திருக்கிறாரு. ஸோ உங்களுடைய பார்வை, நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க, அவரோட செயல்பாடுகள் பற்றி சார்? அதாவது தமிழக காங்கிரஸ் கமிட்டியில் ஒரு ஆண்டு காலம் நம்மளுடைய கட்டமைப்பில் நடந்த மாற்றங்களை மட்டுமே பார்த்தா போதும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை நடந்தது. அதுவும் கிராமப்புறங்களில் அடித்தட்டு நிலைமையில் ஒரு கட்டமைப்பை சீரமைப்பது தலைவர் செல்வ பெருந்தகையின் பங்கு ரொம்ப பெரிய பங்கு. அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே பெருமையான ஒரு விஷயம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து ஒரு தலைவர் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் மாறுதலை செய்வது என்பது எல்லோருக்கும் பெருமை தரக்கூடிய விஷயம். இன்னும் கூட பல ஆண்டுகள் நாங்கள் அவரோடு தோடு நடக்க வேண்டும் என்பது என்னுடைய. அவருக்கு எதிராக சிலர் வந்துட்டு டெல்லி வரைக்கும் சென்றதாக உட்கட்சி பூசல் நிலை வரதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. காங்கிரஸில் அதெல்லாம் எப்பவுமே இருக்க தான் செய்யும். இன்னைக்கு இல்லை, 1885 அதெல்லாம் இருக்கிற விஷயம். தலைமைக்கு எது சரி எது தப்புன்னு சரியாக தெரியும். அதையே தாண்டி இன்றைக்கி தொண்டர்கள் எல்லாம் வந்து இந்த வேலையில் மும்முரமாக இருக்காங்க. அது ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ.